Hi friends, welcome to SANTRA TECHSPOT. In this video, we will see Dart programming language collections. So, the collections in this video, particular list. So, next videos, we will see collections. In one video, we will cover video longer. So, we will delivery customer. So, we will list in the video. So, collection is first so, collection is data handle full data structure related ஒரு things நம்ம வந்து பார்க்கறது அந்த கலெக்ஷன் அப்படினு சொல்லுவோம். சோ எல்லா லாங்குவேஜ்லயுமே நமக்கு வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. சோ இப்ப டாட் அப்படினு பாக்கும்போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது, செட் இருக்குது, ஹாஷ் இருக்குது, ஹாஷ் மேப் இருக்குது. அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, லிங்க் லிஸ்ட் இருக்குது. சோ எல்லாமே நிறைய இருக்குது. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சோ இந்த வீடியோல நம்ம வந்து லிஸ்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்படினா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சோ நம்ம வந்து லிஸ்ட் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோ அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். சோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றத நம்ம வந்து லிஸ்ட் அப்படினு சொல்லுவோம். இது வந்து எய்தர் சேம் டேட்டா டைப்ல இருக்கலாம், அப்படி இல்லனா சிங்கிள் டேட்டா டைப்ல மட்டும் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படினாலும் பண்ணலாம். சோ அதே மாதிரி நீங்க லிஸ்ட் அப்படிங்கறது நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த டாட்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்க, எப்படி இருந்தது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த லிஸ்டோட ஆப்ஜெக்ட் நேம் என்னங்கிறது கொடுக்கணும். லைக் எல், அதுக்கு அப்புறம் நீங்க வந்து நியூ அப்படிங்கிற கீவேர்ட், அதுக்கு அப்புறம் லிஸ்ட் அப்படி நீங்க சொல்லி இதுதான் வந்து இனிஷியலா இருந்த ஒரு மெத்தட். பட் இப்போ ரீசனா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து டிப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த மெத்தடை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேற வே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் எப்படி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் வந்து கிரியேஷன். ஓகேவா, சோ இந்த லிஸ்ட் கிரியேஷனை வந்து நம்ம வந்து 2 வேஸ்ல வந்து பண்ணலாம். சோ கிரியேஷன், இந்த லிஸ்ட் கிரியேஷன் நம்ம வந்து 2 வேஸ்ல பண்ணலாம். ஒன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து growable லிஸ்ட். ஓகேவா, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா growable லிஸ்ட், ஒன்னு வந்து growable லிஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா நான் growable லிஸ்ட். ஓகேவா, நான் growable. ஸோ நான் க்ரோவபிள் லிஸ்ட் அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த க்ரோவபிளுக்கும் நான் க்ரோவபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரோவபிள் லிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறீங்கன்னா ரன் டைமில் அந்த லிஸ்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். பட் நான் க்ரோவபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒன்று இன்னும் தெளிவாக சொல்லலாம், ஃபிக்ஸ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபிக்ஸ்டு சைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதோட சைஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரன் டைமில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அந்த 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோவபிள் லிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரோவபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டுக்கான ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். நம்ம வந்து எல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எல் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட். ஓகேவா, என்ன ப்ரோ லிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபில்ட் அப்படிங்கிற ஒரு இதை கால் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறதுல இருந்து லிஸ்ட் டாட் ஃபில்ட் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஃபில்ட் அப்படிங்கிறதுக்குள்ள லென்த் எவ்வளவு, ஃபில் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறதுனால லென்த்து ஃபில்லு நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அது போக எக்ஸ்ட்ரா இன்னொரு பேராமீட்டர் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரோவபிள் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுக்கணும். ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற லிஸ்ட் வந்து குரோவபிள் லிஸ்ட், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நான் குரோவபிள் லிஸ்ட். ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன், ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த எல் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு குரோவபிள் லிஸ்ட். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது அது எந்த ஒரு டேட்டா டைப்பை நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மென்ஷன் பண்ணாததுனால எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணாலும் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல் டாட், ஓகே ஸோ டைப் ஆகலை. ஓகே, ஸோ எல் டாட் ஓகே ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 10 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல் டாட் ஆட் ஆஃப் ஹலோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் நான் ஒவ்வொன்று கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஆட் ஆஃப் 10.123 ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் 3 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 10 ஹலோ 10.123 3 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 3 வேல்யூஸுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஒரு வேல்யூஸ். ஓகேவா, ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் எல். ஸோ எல்லில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே ஒரு செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
ஸோ அவுட்புட் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஹலோ 10.123 அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த எல் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எனக்கு வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. இதே இது நான் கிரியேட் பண்ணுற லிஸ்ட் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இல்லை ஃப்ளோட் டேட்டா டைப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கிளாஸ் மென்ஷன் கிரியேட் கொடுக்குறீங்களா, அது பக்கத்தில் அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்ட் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் எல் அப்படிங்கிற இந்த லிஸ்ட் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், வேற எந்த டேட்டா டைப்புமே எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், 10.123 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குதுன்னா the argument type string cannot be assigned to parameter type int. ஸோ நம்ம வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதாவது அதில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன எரர் வருதுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை டீச்சர் அப்படின்னு இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு எரர் வந்துருக்கு. ஸோ அடுத்த எரர் நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். டபுள் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு எரராக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது ஆட் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே போல் ஆட் ஆல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த கண்டிஷனை எடுத்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ஆல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆட் ஆலில் நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், ஒரு இட்ரபிளை நீங்கள் வந்துட்டு ஒரு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம், பட் மல்டிபிள் வேல்யூஸ் ஒரு இட்ரபிள் வேல்யூவாக இருக்கணும். அதாவது லைக் நீங்கள் வந்து ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் வந்து 10, 20, 30 சாரி வேண்டாம், நமக்கு வந்து 10 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 20, 30, 40, 50 இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. இதுக்கு போல நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா இதை வந்து ஒரு பர்டிகுலர் இட்ரபிள் ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டில் ஒரே அந்த ஆட் ஆல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த ஒரு 4 வேல்யூஸை நான் வந்து அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை அப்பன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள் 10 ஹலோ 10.123 ஆல்ரெடி இருந்த வேல்யூ ப்ளஸ் 10, 20, 30, 40, 50 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் வேல்யூ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படி குரோவபிள் லிஸ்ட் பார்க்குறோம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் வந்து அடுத்து நான் குரோவபிள் லிஸ்ட் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் குரோவபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஃபில் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதோட சைஸ் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5 அப்படிங்கிறத கொடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 0 அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்க ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n அப்படிங்கிற பேராமீட்டர், அதுக்கப்புறம் உள்ள பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிற பேராமீட்டர். ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிற பேராமீட்டரில் நீங்கள் வந்து என்ன வேல்யூ கொடுக்குங்களோ ஸோ அந்த வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அந்த டைம் நீங்கள் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா 5 டைம்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3 அப்படிங்கிறது ஒரு இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆட் பண்ணியிருக்கிற இது எல்லாத்தையும் நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே? இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி விட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3333 அப்படிங்கிறது வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதோட சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 3 அப்படிங்கிறப்போ அது என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து குளோபல் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 இருக்கிறத நான் வந்து 0 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இங்கே ஃபஸ்ட் நான் 10 ஆட் பண்ணுறேன்ல, அந்த 10 ஆட் பண்ணுறதை மட்டும் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். unsupported operation cannot add to a fixed length list. இப்போ நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 5க்கும் இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இன்னொரு வேல்யூவை நான் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்து லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களால் அதில் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வருது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் குரோவபிள் லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம
நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பார்த்தோம், ஆட் ஆல் பார்த்தோம். ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ எலமெண்ட் அட் ஒரு இண்டெக்ஸை கொடுத்து அந்த இண்டெக்ஸில் வந்து என்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும் அப்படின்னா எலமெண்ட் அட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். உங்கள் லிஸ்ட்டிலோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் எலமெண்ட் எடுக்குன்னா லாஸ்ட் எலமெண்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து எம்டியா இருக்குதா இல்லை நான் எம்டியா இருக்குதா, ஸோ லிஸ்ட்ல ஏதாவது ஜாயின் பண்ண உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டோட உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் லூப் மூலமாக எப்படி ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் வந்து 0 0 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ஜஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல் டாட் ஆட் ஆஃப் 10, எல் டாட் ஆட் ஆஃப் 20, எல் டாட் ஆட் ஆஃப் 30. ஸோ எல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் வந்து 3 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 3 வேல்யூ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் வேர் I = 0, I less than, ஸோ எதோட லென்த்தை எதோட சைஸை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த லூப் ஐட்ரேட் பண்ண போகிறோம்னா எல் அப்படிங்கிற லிஸ்ட்டோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ எல் டாட் லென்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட லென்த் வந்துடும். ஸோ ஃபைனலாக I++. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பில் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் எலமெண்ட் $is, இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் போடணும், L of I. ஃபைனலாக செமிகோலன் வச்சு ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலமெண்ட் 0 is 10, எலமெண்ட் 1 is 20, எலமெண்ட் 2 is 30 அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்டாக வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லிஸ்ட் பற்றின ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Thank you for watching. Bye.